ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு லக்ஷ்மி விலாஸ் 24. இன்னைக்கு நம்ம கோபி மஞ்சூரியன் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கணும். அதில் ஒரு 2 டீஸ்பூன் வந்து மைதா மாவு சேர்த்துக்குவோம். ஒரு 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் கொஞ்சமாக இந்த சால்ட் சேர்த்துக்குவோம். இப்போது இங்கே பாருங்க, இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இந்த பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு கோதுமை மாவு தோசை ஊற்றுவோம்ல, அந்த பதத்துக்கு இதை வந்து மாவை ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி காலிஃப்ளவர் பாருங்கள், இதை வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணி சால்ட் வாட்டரில் ஒரு 10 மினிட்ஸ் சோக் பண்ணி அதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த மாவுலாம் போட்டு கலந்து வச்சுருக்கோம்ல, அப்புறம் அதுக்குள்ளே இதை வந்து சோக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த மாவு வந்து இந்த வரத்துக்கு எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த காலிஃப்ளவர் வச்சுருக்கோம்ல க்ளீன் பண்ணி, அதை நம்ம இதில் ஒரு 10 பீஸாக போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் சோக் பண்ணி அப்புறமே நம்ம வந்து ஆயிலில் பொரிச்சு எடுக்கணும். இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம அந்த காலிஃப்ளவர் வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அது பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். காலிஃப்ளவர் வச்சுருக்கோம்ல, இதை ஒன்று ஒன்றா எடுத்து அதில் போட்டுடலாம். ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் அதேமாரி நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் இருக்குல்ல, அது வந்து பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்படி கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்க பாருங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நான் கொஞ்சம் ஆனியன் இருக்குல்ல, அது சின்ன வெங்காயம் தான். இங்கே பாருங்கள், இதை வந்து அதேமாரியே கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம அதை வந்து பொரிச்சு எடுத்துக்குவோம். கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். கலரில் பொரிச்சு எடுத்துட்டோம். அடுத்தது இந்த கோபி மஞ்சூரியன் செய்கிறதுக்கு சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஆயில் ஊற்றியாச்சு, ஆயில் சூடாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டை இதில் சேர்த்துக்குவோம். பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயம், நான் வந்து நாட்டு வெங்காயம் வச்சுருக்கேன், அதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து எல்லாமே நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு நல்லா பார்க்கணும். நல்லா வதங்கிட்டு இருக்கு. இன்னும் இந்த ப்ரௌன் கலரில் மாறல. நல்லா வதங்கட்டும். பாருங்க, ஆயிடுச்சு, குக் ஆயிடுச்சு. இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் இருக்குல்ல, அது இதில் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். ஒரு 1 மினிட் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே வதங்கிச்சு. இப்போது இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்குவோம். எல்லாமே 2 மினிட்ஸ் இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், சாஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீனி இருக்குல்ல, அதை கூட சேர்த்துக்குவோம்.
நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்க எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கு சாஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா இதாயிடுச்சு, குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் இருக்குல்ல, கார்ன்ஃப்ளவர் அந்த மாவு எடுத்து கொஞ்சம் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் நல்லா கரைச்சி வச்சிருக்கேன்னா அதை இது கூட இப்போ இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுவோம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட். இப்போ நம்ம இந்த காலிஃப்ளவர் பொரிச்சு வச்சிருக்கோம்ல, அப்போ இது கூட சேர்த்துட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க நமக்கு காலிஃப்ளவர் கோபி மஞ்சூரியன். இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சோண்டு மல்லிக்கீரை, இதில் மல்லிக்கீரை கொஞ்சம் சேர்த்துக்குவோம். அப்புறம் நான் இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கோபி மஞ்சூரியன் ரெடியாக இருக்குது. இந்த மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.